வேற என்ன செய்வாங்க? பாலியல் வழக்கில் வேற என்ன செய்வாங்க? தோத்து போற எல்லாரும் கடைசியா கையில் எடுக்கிறது பாலியல், இந்த பெண் தொடர்பு, இதை தான் எடுப்பாங்க. வேற வழியே கிடையாது. நீங்க எங்க தாத்தா காமராஜர், எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் மேலேயே இந்த கட்சி ஆட்சிகள்லாம் சொன்னது என்ன? கல்யாணமே பண்ணாதவங்களுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, திருமணம் பண்ணி வச்சாங்க இவங்க கடந்த காலங்களில் போய் பாருங்க. வேலையே தான். அவர் கேட்கறதுக்கு தானே பதில் சொல்லணும். அவர் இதே மாதிரி ஊடகத்துக்கு முன்னாடி இருந்து வெளிப்படையாக தானே பேசுகிறாரு. நீங்கள் மறைமுகமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க. பாலியல் குற்றச்சாட்டு இருந்தால் அப்போவே நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணீங்க? எதுக்கு டிஎஸ்பி வரைக்கும் பதவி உயர்வு கொடுத்து கொண்டாந்து நிறுத்துனீங்க? அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவர் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறார். இந்த மேலதிகாரிகள் இயங்க விடலை, இப்படி சமூக குற்றங்கள் செய்கிற, இந்த மாதிரி சட்டத்திற்கு மீறி பார் நடத்திக்கிட்டு இருக்கிற அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் இவங்க குறுக்க வந்து தடுக்கிறாங்க. அதானே அவர் சொல்கிறாரு. அப்போ அது நீங்கள் தான் சொல்லணும். எப்படி இதை எடுத்துக்கிறது இந்த ஆட்சி முறையை எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க, எப்படி எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னே தெரியல.